டீ சாப்பிடுங்க வாப்பா. தாஸ், எப்படியோ அம்மா 2 மாசத்தையே கடத்தியாச்சு. கடன் தொல்லை வேற தாங்க முடியல. வழக்கமா வர்ற வாடிக்கைக்காரங்களும் வர்றதில்லை. இந்த டெலிபோன் பில் வேற ஏறிக்கிட்டே போகுது. டெலிபோன் பண்றதுக்காக ஒருத்தர் 2 பேரும் வருவாங்க. இப்ப அவங்களும் வர்றதில்லை. எங்க டெலிபோனே போடுமோன்னு பயமா இருக்குமா. கவலைப்படாதீங்க வாப்பா, டீ சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கலையம்மா. என்ன பாஷா பாய், உடம்பு சரியில்லையா? டல்லா இருக்கீங்க? எப்படி இருக்க? எப்பவும் போட்டு ஜாலியா இருப்பீங்க. என்ன பாய், உடம்பு முடியலையா? 4 நாள் டல்லா ஆயிட்டு போறீங்க. அங்கிள், வாப்பா சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, பிரம்ம பிடிச்சவர் போல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு பாய் உங்களுக்கு? நீங்க இப்படி வாட்டம் இருந்து நான் பார்த்ததே இல்லையே. நான் படாத பாடுபடுறேன், சொல்ல முடியாத வேதனை. இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி மேல போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா துரை. நான் நம்பினவங்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாங்க. இது எங்க போய் முடிய போகுதோ? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாய். முதல்ல நீங்க மேல்மருவத்தூர் போங்க, உங்க கஷ்டமெல்லாம் தீந்துரும். நான் என்ன பாய் நீங்க? எங்க அம்மாக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பாய், எல்லாரும் ஒண்ணுதான். என்ன யோசிக்கிறீங்க? கிளம்புங்க பாய் உடனே. இந்த பிள்ளைங்களுக்காவது போங்க பாய். போயிட்டு வாங்க வாப்பா, போயிட்டு வாங்க வாப்பா. சரிம்மா. வா நளினி. ஐயா துரை, நீங்க சொன்னபடி நான் இப்பவே புறப்படுறேன் கோயிலுக்கு. சரி. ஓஹோ, இன்னைக்கு பாய் மாட்டிக்கிட்டாரா உங்ககிட்ட? குறும்புக்காரி. வரேன் பாய். வாங்க பாய். வாங்க பாய். கோயிலுக்கெல்லாம் போனீங்களா? அம்மாவை தரிசனம் பண்ணீங்களா? போய் பார்த்தேன். மகனேன்னு என்ன பரிவோட கூப்பிட்டாங்க. நான் அப்படியே மெய்சிலிர்த்து நின்னுட்டேன். என்னையே நான் மறந்துட்டேன். நான் சொல்லாமலேயே என் பிரச்சனைகள் எல்லாம் அம்மாவே சொன்னாங்க. 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வர சொன்னாங்க. வாரம் அப்புறம் அதர்வன பத்திரகாளி கோவில்ல ஆசீர்வாதம் பண்ணி 3 எலுமிச்சம்பழத்துல ஒரு பழத்தை என்கிட்ட கொடுத்து, இது அடுத்த நாளே அழுவி குழகுழத்து போகும்னு சொன்னாங்க. ஐயே, என்னப்பா இது? சும்மா இருமா. உங்க பிரச்சனை எப்ப தீரும்னு சொன்னாங்க பாய். சொன்னாங்களே, மகனே, என்னைக்கு இந்த பழம் அழுகாம இருக்குதோ அன்னைக்கே உன் பிரச்சனையெல்லாம் தீந்து போகும்னு சொன்னாங்க. அப்புறம் எவ்வளவு வேண்டியவங்களா இருந்தாலும் விபூதியோ சாப்பிடுற பொருளோ கொடுத்தா அதை தொடவே கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்பிச்சாங்க. பாத்தீங்களா பாய், நான் சொன்னேன்ல, இதே நம்பிக்கையோட வாரம் வாரம் போங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். கண்டிப்பா போயிட்டு வர்றேன். நான் வர்றேங்க. வாங்க பாய். அம்மா, வாப்பா வந்துட்டு வருமா. நேத்து வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகமா இருந்திருக்கும், பஸ் கிடைச்சிருக்காது. ஒருவேளை அங்கே தங்கி இருக்கலாம்ல. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கம்மா, முன்னுக்கு இப்ப தேவலன்னு பாப்பா சொன்னாரு. அழாதீங்கம்மா, நான் போய் அங்கிளை கேட்டுட்டு வரேன். அங்கிள், அங்கிள். என்ன மும்தாஸ், உள்ளவா. என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? அப்பா நல்லா தானே இருக்காரு? பாப்பா நேத்து வழக்கம் போல தரிசனத்துக்கு கோயிலுக்கு போனாரு. 5வது வெள்ளிக்கிழமை தானே? ஆமா, ராத்திரி பூரா வரல. டெலிபோன் பில் வேற கட்டிட்டோன்னு சந்தோஷமா இருந்தாரு. சரி காலையில வருவார்னு பார்த்தோம். காலையிலயும் வரல, மதியமும் வரல. அதான் எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கு அங்கிள். சரி, நானே கோயில் போறேன், பாஷா பாய் பத்தி விசாரிச்சுட்டு வரேன். நீ கவலைப்படாம இரு. என்ன? கண்டிப்பா வந்துருவாருமா. அம்மா, இதெல்லாம் என்ன விஷ பரிச்சை? அம்மா. அப்படியா சொல்றீங்க? ஆமாங்க, பாஷா பாய் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்தாரு. அம்மாவை பார்த்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தார். நானும் பார்த்தேன். நிஜமாவா? நேத்துக்கு அவர் வீட்டுக்கு வரவே இல்லையே. வீட்டுல எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா சக்தி? நானும் பார்த்தேங்க, கிளம்பி போயிட்டு இருந்தாரு. அப்படின்னா எங்க போயிருப்பாரு? அம்மா, ஓம் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி,
ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. பாஷாபா இன்னும் வரல? இல்லீங்களே. அவர் கிளம்பிட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்களே. இன்னும் வரலீங்களே. அம்மா அழாதீங்க. அந்த அம்மா வாக்கு பொய்யானதே இல்ல. அவர் நிச்சயமா வந்துருவாருங்க. பாஷாபாய் பாப்பா வந்துட்டாருமா. ஓம் சக்தி. பாப்பா மும்தாஸ், ஜலீல். ஐயா துரை, எனக்கு ஒரே பிரமிப்பா இருக்குங்க. முதல்ல இப்படி வாங்க, விஷயத்தை தெரிஞ்சுப்போம். நீங்க வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டீங்கன்னு தெரியும். அன்னைக்கு என்ன நடந்தது? அதை எப்படி சொல்லுவேன்? அதை எப்படி சொல்லுவேன் உங்ககிட்ட ஐயா துரை? சொல்லுங்க. நீங்க கிளம்பிட்டீங்கிறது நல்லா தெரியும். சரி, அன்னைக்கு என்னதான் நடந்தது? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு அம்மா ஆசீர்வாதம் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். மெட்ராஸ் போற பஸ் வரல. திருவண்ணாமலை போற பஸ் எதிர்பக்கம் வந்துகிட்டு இருந்தது. என்னையும் அறியாம அதுல ஏறி திருவண்ணாமலை போய் சேர்ந்துட்டேன். நேற்று திருவண்ணாமலையில இருந்தேன். இன்னைக்கு மெட்ராஸ் வந்து சேர்ந்துட்டேன். பாஷாபாய், எதுக்காக அப்ப திருவண்ணாமலை பஸ்ல ஏறினீங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? என்னமோ போகணும் போல தோணுச்சு. ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு? அம்மாவை கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ரைட். மகனே, சூனிய வச்சவங்க அன்னைக்கு அவன் ஊர் திரும்பினா அவனை தீர்த்து கட்டுற முடிவில் இருந்தாங்க. எங்கிட்ட வந்தவனை கைவிடுவனா? நானே அவனை எதிர்ப்பக்கத்து வண்டியில ஏற வச்சேன். திருவண்ணாமலையில தங்க வச்சு அந்த ஆபத்து நீங்கினதும் ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். இன்னைக்கு அப்பாவுக்கும் கிஸ் கொடுத்து தான் தூங்குவேன். ஏய் படு படு, வந்துருவார். பாப்பா கணக்கெல்லாம் அப்புறம்